திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய திருப்பணிகள் ஒரு புறம் என்றாலும் நிலங்கள் மீட்பது, பக்தருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது என்பது ஒரு புறம் என்றாலும் பக்தர்கள் நலனையும் திருக்கோயில் நலனையும் பேணி காக்கின்ற அர்ச்சகர்கள் பணியாளர்கள் நலத்தை எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சி உண்டென்றால் அது தற்போது நடைபெற்று வருகின்ற திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு ஜோடி புத்தாடைகள் இந்த ஆண்டும் ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற 18,000 திருக்கோயில்களுக்கும், அதேபோல் 2122 திருக்கோயிலே இருக்கின்ற 4139 அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், பூசாரிகள் என்று அனைவருக்கும் 2 இணை புத்தாடைகளும், திருக்கோயில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு சுமார் 9348 பணியாளர்களுக்கு 2 இணை சீருடைகளையும் வழங்குகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்கள் முன்னிலையிலேயும் துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய ரவிச்சந்திரன் அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்றைக்கினி ஐஏஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய ஜெயராமன் அவர்களும் லட்சுமணன் அவர்களும் தேசமங்கையரசி அவர்களும் கல்யாணி அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய ஹரிப்பிரியா அவர்களும் கவிதா அவர்களும் பங்கேற்கின்ற இனியதொரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்திருக்கின்றது. ஒரு கால பூஜை திட்டம் என்று எடுத்துக்கொண்டால் 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த நிதியை, அதுவும் தொடக்கத்திலே 5 கோடி வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருந்த இந்த நிதியை திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட போது 12,959 திருக்கோயில்கள் இருந்தது. அந்த திருக்கோயிலில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு 12,959 அர்ச்சகர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் அவர்கள் வங்கியிலே சென்று சேர்வதற்கு முடிவெடுத்து அறிவித்ததை நடைமுறைப்படுத்துகின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி படிப்படியாக உயர்ந்து 1 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிய பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு. கூடுதல் தொகை மாத்திரம் அல்லாமல் 12,959 திருக்கோயிலில் இருந்த திருக்கோயில் எண்ணிக்கையை படிப்படியாக உயர்த்தி இருக்கின்றோம். முதல் தவணையாக 2000 கோயில்கள், அடுத்த 23ஆம் ஆண்டு 3000 கோயில்கள், 2000 கோயில்கள், அதற்கடுத்தடுத்து 1000 திருக்கோயில்கள் என்று இதுவரையில் 12,959 என்ற எண்ணிக்கையை கூடுதலாக 6000 திருக்கோயில்களை இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் இணைத்து இன்றைக்கு 19,000 பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருகின்றோம். இந்த திருக்கோயிலுக்கு வழங்கப்படுகின்ற மின்சார கட்டணத்தையும் துறையே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதோடு மாத்திரமல்லாமல் 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த வைப்பு நிதியை 2 லட்சம் ரூபாயாக மாண்புமிகு தமிழக முதல்வர் உயர்த்தி இருக்கின்றார். 2 என்று இருந்ததை தற்பொழுது 2.5 லட்சமாக உயர்த்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும்.
5 கோடி என்று துவக்கத்தில் 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 86லிருந்து 2021 வரையில் வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் வைப்பு நிதியாக பல காலங்களில் உயர்த்தப்பட்டது. இந்த ஆட்சி ஏற்பட்ட இந்த 4.5 ஆண்டுகளில் கூடுதலாக 1.5 லட்சத்தை உயர்த்தி 2.5 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்த பெருமை இந்த ஆட்சியை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.